Dear students, this is 6th standard English. Lesson 1. The 3 questions. 3 கேள்விகள். ஒரு லெசன் லேர்ன் பண்ணும்போதும் 3 விஷயம் கவனிக்கணும். ஒன்று, அதோட மீனிங்ஸ் புரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது, வெக்காபுலரிஸ் புரிஞ்சுக்கிறது. அடுத்து, கிராமர் பார்ட் தெரிஞ்சுக்கிறது. இந்த 3மே ஒரு லெசனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 புரிஞ்சால் மட்டும்தான் ஒரு லெசனில் இருக்கிற கொஷின்ஸை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், மனப்பாடம் பண்ணாமல் எழுத முடியும். லெசன்ஸோட மீனிங் பார்க்கலாம். ஒவ்வொரு லைன்ஸ்க்கான மீனிங்கை தனித்தனியாக பார்க்கலாம். சம் ஃபோக்ஸ் ஆர் விட்டி, சம் ஆர் வைஸ். இதில் விட்டின்றதும் அறிவாளியம் தான், வைஸ்ன்றதும் அறிவாளியம் தான். இதே மாதிரி இன்டலெக்சுவல் அப்படின்னாலும் அறிவாளியம் தான். இதில் விட்டின்றது கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறவங்க. இதில் ஃபோக்ஸ்ன்றது ஒரு சாரார்னு அர்த்தம். அதாவது அறிவாளிகளில் 2 வகை பிரித்தா அதில் ஒரு வகையான அறிவாளி. இதுதான் ஃபோக்ஸ்ன்ற வேர்ட்கான மீனிங். இட் இஸ் இன்டீட் ரேர் டு ஃபைண்ட் போத் மீட் அண்ட் விஸ்டம் கம் டுகெதர். இதில் இண்டீட்னா உண்மையில், உண்மையாகவே 2 பேருமே ஒன்றா கிடைக்கிறது அரியுது. ஹேஸ் யுவர் அட்டென்ஷன் பீன் கேப்சர்ட் பை ஸ்டோரிஸ் அபவுட் விட் அண்ட் விஸ்டம்? இது ஒரு கேள்வி. ஏதாவது அறிவு சார்ந்த கதைங்க உன் கவனத்தை ஈர்த்ததா அப்படின்னு கேட்குறாங்க. ஹாவ் யூ ஹேர்ட் ஆஃப் கிங் சாலமன்? கிங் சாலமன் பற்றி கேள்விப்பட்டாயா? யூ மஸ்ட் ஹவ் ரீட் ஸ்டோரிஸ் ஆஃப் அக்பர் அண்ட் பீர்பல். நீ அக்பர் மற்றும் பீர்பலை பற்றின கதைகளை நீ படித்தாக வேண்டும். Read on to enjoy the tale of Birbal, one of the cleverest ministers in the court of the great emperor Akbar. அரசர் அக்பரின் அரசவையில் மிகச்சிறந்த அறிவியலையாக திகழும் பீர்பாலின் கதைகளை படித்து மகிழவும். எம்பரர் அக்பர் was very fond of Birbal, his witty chief minister who never failed to lift his spirit. அக்பருக்கு பீர்பாலை ரொம்ப பிடிக்கும். அவரை எப்பவுமே மனித நேயத்தை நிலைநாட்ட தவறியதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். Whenever the emperor was sad or angry, he could always count on Birbal to make him laugh with his wise and witty tongue. எப்போவெல்லாம் அக்பர் சோகமாக இருக்கிறாரோ அப்போது பீர்பல் அவருடைய நகைச்சுவையான பேச்சினால் அவரை சந்தோஷப்படுத்துவார், சிரிக்க வைப்பார். And every time Birbal did so, the emperor generously rewarded him with bags of gold. எப்போல்லாம் பீர்பல் அந்த மாதிரி செய்தாரோ அப்போல்லாம் அரசர் தாராளமாக அவருக்கு மூட்டைக்கணக்கான தங்கத்தை பரிசு அளித்தார். தஸ் பீர்பல் வாஸ் ஏ மேன் ஆஃப் விட், விஸ்டம் அண்ட் வெல்த். தஸ்னா இதனால். அக்பர் அவருக்கு தங்கத்தை பரிசு அளித்ததுனால, ஒவ்வொரு முறை அளிக்கிறதுனால அவர் செல்வந்தராக மாறிட்டார். Unfortunately, this made the other courtiers green-eyed with jealousy. துரதிருஷ்டவசமாக அக்பரின் அரசவையில் இருக்கிற மற்ற மந்திரிகள் எல்லாமே அவர் மேலே ஒரு பொறாமை பார்வை விழுந்தது. கிரீன் ஐன்னா பொறாமை பார்வை, ஜெலசினாலும் பொறாமை தான். கிரீன் ஐன்றது பொறாமை பார்வை. They often plotted and planned among themselves to get rid of Birbal. அவங்க அடிக்கடி அவங்களுக்கு பிளாட்டட்னா சதி பண்ணுறது, அக்பருக்கு எதிராக சதி பண்ணுவாங்க. அவர் ஏதாவது அவரை தடுக்கணும், அவர் வளர்ச்சியை தடுக்கணுன்ட்டு நிறைய சதி பண்ணாங்க. A certain courtier, Safuddin, who always wanted to be the emperor's chief minister, was keener than the rest to get rid of Birbal. அக்பரின் அரசவையில் இருக்கிற மந்திரிகளில் குறிப்பாக சாஃபுதீன் என்ற ஒரு அமைச்சர் தான் அந்த அக்பரை கீழே இறக்கிட்டு இவர் ஒரு சீஃப் மினிஸ்டராக ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப விருப்பம். ஒன் டே எம்பரர் அக்பர் பிரைஸ்ட் பீர்பால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் ஹிஸ் கோர்ட்டியர்ஸ். ஒரு நாள் அக்பர் எல்லா அமைச்சருக்கு முன்னாடியும் பீர்பாலை புகழ்ந்தார். திஸ் மேட் சாஃபுதீன் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி அண்ட் கிரீன் ஐடு. இது அவரை இன்னும் பொறாமை பார்வை அதிகமாகிடுச்சு. எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரினா கடுமையான. He said, "O Emperor, you praise Birbal all the time for trivial reasons." நீங்கள் பீர்பலை
ஒரு அற்ப காரணத்துக்காக அடிக்கடி புகழ்றீங்க. ஐ வுட் லைக் டு புட் போத் யுவர் சேலஞ்ச். நான் ஒரு சவால் வைக்கிறேன் அவருக்கு. நான் அவருக்கு ஒரு சவால் வைக்கிறேன்னு சொல்கிறாரு. இஃப் பீர்பல் கேன் ஆன்சர் 3 of my questions, I shall accept the பீர்பல் is indeed intelligent. என்னுடைய 3 கேள்விகளுக்கும் பீர்பல் பதில் சொல்லிட்டார்னா நான் அவரை ஒரு பெரிய இன்டெலிஜென்ட், உண்மையில் அவர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன். பட் இஃப் he is unable to answer my question, I would understand that he is dull-headed and therefore not fit to be in a high post. ஆனால் அவர் என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா நான் அவரை ஒரு டல் ஹெட்டட், அதாவது திறமை இல்லாத தலைவர், அதனால் அவரை நாட் ஃபிட் டு ஹை போஸ்ட், அவரை ஹை போஸ்ட்டுக்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு நினச்சிக்குவேன். அக்பர் ஆல்வேஸ் வாண்டட் டு டெஸ்ட் பீர்பல்ஸ் வித் ரெடிலி அக்ரி டு த சேலஞ்ச். உடனடியாக சவாலை ஏற்றுக்கிறாரு. He also added, if Birbal cannot answer your questions, he shall step down from his post and you shall be made the Prime Minister. அடுத்தவர் சொல்கிறாரு, பீர்பல் உங்கள் கேள்விக்கு பதில் அவர் சொல்லலைன்னா அவரை உடனடியாக இறக்கிட்டு உங்களை அந்த போஸ்ட்டுக்கு நியமிக்கிறேன். Safuddin, who wanted to hear these exact words from Akbar's mouth, grinned with glee. சாஃபுதீன் அக்பர் கிட்ட எதிர்பார்த்த வார்த்தை இதுதான் அப்படின்ட்டு அவரே சிரிச்சுக்கிறாரு. கிரீன்னா சிரிக்கிறது, அசட்டு சிரிப்பு. கிளீன்னா சந்தோஷமா. He put forth the following 3 questions to பீர்பல். உடனே ஒரு 3 கொஸ்டினை பீர்பலுக்காக வைக்கிறாரு. 1. How many stars are there in the sky? வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன? Where is the center of earth? பூமியின் மையப்பகுதி எது? How many men and how many women are there in the world? உலகத்தில் எத்தனை மனிதர்கள் ஆண்களாகவும் எத்தனை மனிதர்கள் பெண்களாகவும் இருக்கிறார்கள்? இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லணும். இதுதான் சவால். Immediately Akbar turned to Birbal and said, "Now Birbal, answer these 3 questions and prove your intelligence." உடனடியாக அக்பர் பீர்பலை பார்த்து, இப்போது இந்த 3 கொஸ்டினுக்கு பதில் சொல்லிவிட்டு உன்னுடைய அறிவு திறமையை நிரூபி. இஃப் நாட் யூ வில் ஹாவ் டு ரிசைன் ஃப்ரம் யுவர் ஆஃபீஸ். அவ்வாறு நிரூபிக்கவில்லை என்றால் என்ன பண்ணும்? நீ உன்னோட பதவியிலேருந்து ரிசைன் பண்ணணும், ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்ரி ஒன் வாஸ் ஸோ ஷியூர் தட் த 3 questions were too difficult to be answered. அந்த அவையில் இருந்த அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் இது ரொம்ப கடினமான கொஸ்டின் நினச்சாங்க. தே murmured among themselves. அவங்களுக்குள்ளே முணுமுணுத்தார்கள். மர்மர்னா முணுமுணுக்கிறது, themselvesனா அவங்களே. அதாவது அழகு அரசர்கள் எல்லாருமே அவ்வளோதான், இவரால் பதில் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமான பதில் கேள்வி அப்படின்னு நினச்சி முணுமுணுக்கிறாங்க. பீர்பல் ஹேஸ் ஃபைனலி met his doomsday. எப்படி சொல்லி முணுமுணுக்கிறாங்க? பீர்பலோட கடைசி நாள் இது அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிறாங்க. பீர்பல் excused himself from the court asking for some time to think. பீர்பல் கொஞ்சம் டைம் கேட்குறாரு திங்க் பண்ணுறதுக்கு. The emperor gave him an hour. அக்பர் 1 மணி நேரம் டைம் தராரு. Exactly after 1 hour, Birbal arrived, bringing with him a hairy sheep in iron rod and a piece of chalk. சரியாக 1 மணி நேரம் கழித்து பீர்பல் வராரு. இதோட வராரு, ஒரு ஹேரி ஷீப், நிறைய முடின்னு இருக்கிற செம்மறியாட்டோட வராரு. அடுத்து ஒரு அயன் ராட் எடுத்துன்னு வராரு. அதுக்கடுத்தது பீஸ் ஆஃப் சாக். இந்த 3மே கொண்டு வராரு. The courtiers were all silent and stood around in anticipation. அரசவையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. எப்படி இருக்காங்க? ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆன்டிசிபேஷன் அப்படின்னா எதிர்பார்ப்பு. The emperor himself was tensed but curious as to what Birbal had in mind. For Birbal appeared to be calm and confident. பீர்பல் அதை 3மே கொண்டு வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டாரு. அமைதியாக உட்காந்துக்கிற பீர்பலை பார்த்து அரசருக்கு டென்ஷன் ஆகுது. அடுத்து அவர் ஒரு ஆர்வம் இருக்குது, பீர்பல் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்ட்டு
டென்ஷன் ஆகுது. பீர்பல் walked up to Saifuddin. I shall answer the first question, he said, bringing forward the hairy sheep. பீர்பல் சாஃபுதீன் கிட்ட வந்து நாங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மறியாடை கொண்டு வந்து நிறுத்தினார். These are many stars in the sky as there is hair on this sheep's body. இந்த ஷீப்பை கொண்டு வந்து நிறுத்திட்டு இந்த செம்மறியாட்டில் எத்தனை முடி இருக்குதோ அத்தனை ஸ்டார்ஸு ஸ்கையில் இருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறார். மை ஃப்ரெண்ட் த courtier இஸ் வெல்கம் டு கவுண்ட் them if he likes. இந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்கிறாரு, நண்பர்களே அவர் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து எண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. த courtier knew that பீர்பல் had trapped him. இதில் கூட இருந்த உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்ட்டு. பீர்பல் வந்து சாஃபுதீனை மடக்கி விட்டார், வலையில் வீழ்த்தி விட்டார்னு அர்த்தம். ட்ராப், வலை. However, he showed no trace of emotion and simply replied, "You have 2 more questions, பீர்பல்." சாஃபுதீன் சொல்கிறாரு, எந்த டென்ஷன் இல்லாமல் எமோஷன் இல்லாமல் இன்னும் 2 கொஸ்டின் இருக்குது பீர்பல் சொல்கிறார். For the second question, said பீர்பல், drawing a couple of lines on the floor and placing the iron rod in the middle of it. பீர்பல் தரையில் 2 கோடு வரைகிறாரு, அந்த கோட்டுக்கு மத்தியில் அந்த அயன் ராடை வைக்கிறாரு, இரும்பு கம்பியை வைக்கிறாரு. திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். சாஃபுதீன் மே மெஷர் இட் ஹிம்செல்ஃப் இஃப் ஹி ஹேஸ் எனி டவுட். இதுதான் பூமியின் மையப்புள்ளி. சாஃபுதீனுக்கு டவுட் இருந்தால் அவர் மெஷர் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. த எம்பரர் ஸ்மைல்டு. அரசர் சிரிச்சார். He knew பீர்பல் had done it again. அவருக்கு தெரிஞ்சது, பீர்பல் 2வது முறையும் ஜெயிச்சிட்டாரு. He eagerly waited for the third question. அடுத்தது 3வது கேள்விக்கு பதில் ஆர்வமாக எதிர்பார்த்துருக்கிறாரு. In answer to the third question, பீர்பல் said, 3வது கேள்விக்கு பதில் சொல்கிறாரு, counting the exact number of men and women in the world would be a problem as there are some like our friend here who cannot easily classified as either. இந்த வேர்ல்டில் இருக்கிற மக்களை ஆண்களும் பெண்களும் தனியாக கிளாஸிஃபை பண்ணுறது, தனியாக பிரிக்கிறதுல ஒரு சிரமம் இருக்குது. என்னென்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து அவரை ஈஸியாக கிளாஸிஃபை பண்ண முடியாது. கிளாஸிஃபை அப்படின்னா வகைப்படுத்துறது. அவர் வந்து ஒரு ஆணா பெண்ணா அப்படின்றத வகைப்படுத்த முடியாது. அவங்களுக்கு சரியான மனநிலை இல்லை. அதனால் இஃப் ஆல் பீப்புள் லைக் ஹிம் ஆர் ரிமூவ்டு, அதனால் அவரை போல் இருக்கிற மக்களை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி தான் நம்ம ஆண் பெண் தனியாக பிரித்து எண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. த ஹோல் கோர்ட் பஸ்ட் அவுட் லாஃபிங் அட் பீர்பல்ஸ் விட்டி ஆன்சர். பீர்பலோட ஆன்சரை பார்த்து ஒட்டுமொத்த கோர்ட்டுமே பயங்கரமாக சிரித்தாங்க. சாஃபுதீன் hung his head in shame for he knew that பீர்பல்ஸ் answer had exposed his wicked motives to the emperor. சாஃபுதீன் தலையை தொங்க போட்டுட்டாரு. பீர்பலோட ஆன்சர்னால இந்த சாஃபுதீனோட கெட்ட எண்ணம் அரசருக்கு தெரிஞ்சு போச்சுன்ட்டு தலையை தொங்க போட்டுட்டாரு. The emperor clapped heartily and said, "Haha, I have never seen such an amazing scene." அக்பர் பீர்பலை பார்த்து கிளாப் பண்ணுறாரு, கை தட்டாரு, சிரிக்கிறாரு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சீன்லாம் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. Indeed, பீர்பல் இஸ் த ரைட் பர்சன் டு பி த சீஃப் மினிஸ்டர். உண்மையில் பீர்பல் தான் இந்த அவையில் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதுக்கு தகுதியானவர் என்றார். May you resign in this post as long as I live. சாஃபுதீன், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ். இங்கே என் உயிரில் வரைக்கும் இந்த போஸ்ட்டை ரிசைன் பண்ணலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thus saying, he rewarded பீர்பல் வித் எ பிக் பேக் ஆஃப் கோல்டு. உடனே அக்பர் பீர்பலுக்கு ஒரு பெரிய பேக் ஃபுல்லாக தங்கத்தை பரிசளிக்கிறாரு. பீர்பல் went home with a twinkle in his eye and cherry grin on his face, glad that his wit had once again saved his day. பீர்பல் பரிசெல்லாம் வாங்கிட்டு தங்கத்தோட வீட்டுக்கு போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போகிறாரு. அன்னைக்கு அவரோட புத்திசாலித்தனம் அந்த நாள் அவருக்கு வெற்றிகரமாக அமைஞ்சது.